ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது என்னையாளும் மன்னவா கதையோட 11வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மித்ரன் கொடுத்து சென்ற முத்தத்தில் சாந்தவி சிலையென உறைந்து அப்படியே நின்று கொண்டிருந்தாள். மெதுவாக ரித்து கதவை திறந்து எட்டி பார்த்தான். மித்ரன் இல்லை, சாந்தவி மட்டும்தான் இருந்தாள். பெருமூச்சை விட்டவன் மெதுவாக வெளியே வந்தான். அப்பாடா, ஒரு வழியா என்கார்ட் போட்டுட்டீங்களா? சொல்லிக்கொண்டே அவளிடம் வந்தான். ஆனால் அவள்தான் பதில் எதுவும் பேசும் நிலையில் இல்லை, உறைந்து போயிருந்தாள். ரித்துவின் குரல் கேட்டதும் நிஷாவும் வெளியே வந்தாள். என்ன நடந்துச்சு இப்ப இங்க? நெஞ்சில் கையை வைத்து கேட்டுக்கொண்டே வந்தாள். பா, என்ன ஒரு சீன்! இங்கிலீஷ் கிஸ், லிப் டு லிப் முதலா நேர்ல பார்த்தேன். வாயை பொத்திக்கொண்டே சொன்னான் அவன். ஆனா பாரேன், நானும் அண்ணா டெரர்னு நினைச்சா அவருக்குள்ளேயும் ஒரு ரொமான்டிக் ஹீரோ ஒளிஞ்சிட்டு தான் இருக்காரு. ரித்துவின் தோளில் கையை போட்டுக்கொண்டே சொன்னாள் நிஷா. அந்த ஹீரோவை எனக்கு எப்போவோ தெரியும், நீங்க தான் லேட்டு. ரித்து நாக்கை காட்டி சொன்னான். ஆனா இவளை பாத்தியா? காலையில அண்ணனை வேணான்னு சொல்லிட்டு இப்ப எப்படி ஒட்டிட்டு நின்னான்னு. அவன் சவியை வம்புக்கு இழுத்தான். ஆனால் அவள் உணர்விலேயே இல்லையே. ஏய், என்னடி அப்படியே நிக்கிற? கேட்டுக்கொண்டே அவளை உலுக்கினான் ரித்து. அப்போதுதான் நடப்புக்கு வந்தது அவள் ஆன்மா. அவனின் தீண்டலில் அது உறைந்து போய் இருந்தது. என்ன அண்ணி, ஃப்ரீஸா? கேலியாக கண்ணை சிமிட்டி கேட்டாள் நிஷா. என்ன டால்ஸ் இப்படி பண்ணிட்டு? நான் தானே கிஸ் கேட்டேன், போயும் அவனை கிஸ் பண்ணிட்ட. அவன் அருவருப்பது போல் சொல்ல அவனை முறைத்தாள் சாந்தவி. ஏண்டா அப்படி என்கிட்ட பேசின? கோபமாக கேட்டாள் அவள். அவன் பேசியதில் ஒரு நிமிடம் ஆடித்தான் போனாள் அவள். ஆக்சுவலி அப்படி பேசினா என்ன திட்ட இருந்த அண்ணன் உன்னை திட்டுவார்னு பிளான் பண்ணேன். ஆனா அவன் எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு இருந்த மாதிரி உன்னை கிஸ் பண்ணிட்டு போயிட்டான் ராஸ்கல். அவன் முகத்தை சுருக்கி சொல்ல இப்போது பெண்கள் இருவருமே அவனை முறைத்தனர். எனக்கு திட்டு வாங்கித்தர பிளான் பண்ணியா? கேட்டுக்கொண்டே அவனின் தலைமுடியை கொத்தாக பிடித்து இழுத்தாள். ஆ, அவன் கத்தினான். நீ பிரிச்சு வைக்கதாண்டா பிளான் பண்ற. நிஷாவும் சொல்லிக்கொண்டே அவன் முதுகில் 4 சாத்து சாத்தினாள். அறைக்குள் நுழைந்த மித்ரனின் நிலைமையோ ரொம்ப பரிதாபமாய். தர்ஷினி அவனை பார்த்து கத்தினாள், திட்டினாள், கோபப்பட்டாள். ஆனால் அதை எதையும் உணரும் நிலையில் அவன் இல்லை. கட்டலில் வந்து தொப்பென அமர்ந்தவன் ஏதோ பேயறைந்தால் போல் இருந்தான். ரித்து அவளிடம் கெஞ்சும் போது அவ்வளவு கோபம் வந்தது அவனுக்கு. ஆனால் என்ன செய்தான், ஏது செய்தான் என்பதை அவன் அறியவில்லை. அவன் என்ன செய்தான் என்பதை அவள் தன் கையணைப்பில் இருக்கும்போதுதான் உணர்ந்து கொண்டான். முத்தமிட்டது கூட அவன் சுய நினைவில் இல்லை. எல்லாம் அவனை அறியாமல் தானாக நடந்தது. அவள் இதழில் முற்றுகையிட்ட போது அவளை விடு என்று மூளை சொல்லியது. ஆனால் ஒரு இன்ச்சு கூட அவளை விட்டு அவனால் நகர முடியவில்லை என்பதே உண்மை. ஏதோ ஒன்று அவன் உயிர் வரை தீண்டிச் சென்றதை அவன் உணர்ந்தான். ஆனால் என்ன என்று அவனுக்கு பெயர் சொல்ல தெரியவில்லை. அவள் அவனை விட்டு விலகிய போது அவனால் அதை ஏற்கவே முடியவில்லை. அவள் கன்னங்களில் படர்ந்த செம்மை அவள் தனக்கானவள் என உணர்த்த மீண்டும் அவனை அறியாமலேயே முத்தமிட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் கூட அவன் கட்டுப்பாட்டில் அவன் இருந்திருக்க மாட்டான். அதுதான் அவளை விடுவித்துவிட்டு ஓடி வந்தான். இன்னும் அவன் உதட்டில் இருந்த அவளின் இதழ் ஈரம் அவளை நினைவூட்ட என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து கொண்டிருந்தான். இதில் எங்கே தர்ஷினியின் பேச்சு காதில் விழப்போகிறது? மித்ரன்! அவனை உரத்து அழைத்து அவன் தோள்களை தட்டத்தான் அவன் உடம்பு அசைந்தது. நான் பேசிட்டு இருக்கேன், காதல விழுதா? அவள் கோபமாக கத்தினாள். என்ன? அவன் தட்டு தடுமாறி கேட்டான். ஷிட்! அவள் கோபமாக கத்திக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அவள் சென்றதும் அவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். நான் ஏன் இப்படி பண்ணேன்? அவளை எனக்கு பிடிக்காது, அவளை நான் பழி வாங்கணும். தனக்குத்தானே சொல்லி அவனின் மனசாட்சியை நம்ப வைத்து கொண்டான் அவன். இதை இப்படியே விட்டால் சரி வராது, ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டான். தர்ஷினி குளித்து கொண்டு கீழே செல்ல மித்ரன் மறந்தும் கூட அறையை விட்டு வெளியே வரவில்லை. அவளை கண்டால் எப்படியும் மனம் அலைப்பாய்ந்து விடும் என்பது அவனுக்கு தெரியும். இரவு உணவின் போது கூட அவன் வரவில்லை. சாந்தவி அடிக்கடி மேலேயே பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து கொண்டிருந்த ரித்து மெதுவாக நிஷாவிடம் கண்களை காட்டினான். அவளும் கண்களாலேயே என்னவென்று கேட்டாள். சவி அண்ணனை தேடுறா. யாருக்கும் கேட்காமல் நிஷாவிடம் முணுமுணுத்தான். ஆமா, ஆனா அண்ணா ஏன் வரல? அவளும் அவனைப் போலவே முணுமுணுத்தாள். என்னோட கெஸ்ஸிங் சரினா அவன் குழம்பி போயிருக்கான். சாந்தவியை பார்க்க முடியாதுன்னு மேலேயே இருக்கான். அவன் சரியாக சொன்னான். அப்படியா? அவள் சந்தேகமாய் கேட்டாள். ஆமா, இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை கூட்டி விடுவோமா? அவன் கண்ணடித்து கொண்டே கேட்டான். என்னடா செய்ய போற? அவள் பயந்து கொண்டே கேட்டாள். பயப்படாதடி, எல்லாம் நல்லாதான் நடக்கும் சொல்லியவன் அவளிடம் தர்ஷினியை கண்ணை காட்டினான். என்னடா? அவள் புரியாமல் கேட்டாள்.
அவளை மேல ரூமுக்கு மட்டும் போக விடாம பாத்துக்கோ, மிச்சத நான் பாத்துக்கிறேன். அவன் கண்ணை சிமிட்டி சொல்ல அவளும் தலையாட்ட இருவரும் மெதுவாக ஹைஃபை போட்டு கொண்டனர். இரவு உணவு முடித்துவிட்டு சமையலறையில் சாந்தவி பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். டால்ஸ், வேலை செஞ்சது போதும், இந்த பாலை கொண்டு போய் அண்ணாவுக்கு கொடு. ரித்து சொல்லிக்கொண்டே அவளிடம் பாலை நீட்டினான். என்னால முடியாதுப்பா, நீயே போ. அவள் தயங்கி கொண்டு சொல்ல அவளும் மித்ரனை பார்க்க மறுக்கிறாள் என அவனுக்கு விளங்கியது. நான் போனா கத்துவான், நீயே போ. அவன் பயந்து கொண்டு சொன்னான். என்னால முடியாதுப்பா. அப்ப விடு, எனக்கென்ன, அவன்தான் சாப்பிடாம இருக்கான். அவன் விட்டேற்றியாக சொல்லும் போதுதான் தன் கணவன் சாப்பிடாமல் இருக்கிறான் என்பது ஞாபகம் வந்தது அவளுக்கு. நிஷா எங்க? அவள் அவனை பார்த்து கேட்டாள். அவ படிக்கிறா, கொண்டு போய் குடுக்கறனா கொடு, இல்லனா விடு, அவன் பட்டினியா இருக்கட்டும். அவன் சொல்லிவிட்டு பாலை வைத்து விட்டு சென்றான். கொஞ்ச நேரம் யோசித்தவள் மனதை திடப்படுத்தி கொண்டு பாலை எடுத்து மாடி நோக்கி சென்றாள். ரித்து நிஷாவிடம் ஓடி வந்தான். தர்ஷினி, அவன் பதட்டமாய் கேட்க அவள் மெதுவாக புன்னகைத்தாள். டன்னா? அவள் சிரிப்பை கண்டு அவன் உற்சாகமாய் கேட்க அவள் ஆம் என தலையசைத்தாள். என்ன பண்ண? அவன் ஆர்வமாய் கேட்டான். அதோ அந்த ரூம்ல நின்று போன் பேசிட்டு இருந்தா, வெளியில லாக் பண்ணிட்டேன். அவள் ஒரு அறையை கை காட்டி சொன்னாள். சூப்பர் டி, அவளின் தலையில் தட்டி சொன்னான் ரித்து. ஆமா, எதுக்கு இப்ப இந்த பிளான்? அவள் சந்தேகமாய் கேட்டாள். பஞ்சும் நெருப்பும் தூர இருந்தா எப்படிமா பத்திக்கும், அதுதான் பக்கத்துல அனுப்பி வச்சிருக்கேன். அவன் கண்ணடித்து கொண்டு சொன்னான். அண்ணா, நீ கலக்கிறடா. அவள் சொல்ல இருவரும் மீண்டும் ஹைஃபை போட்டு கொண்டனர். மித்ரன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து கொண்டிருந்தான். அவன் சிந்தனை முழுவதையும் ஆக்கிரமித்து இருந்தாள் மங்கையவள். மீண்டும் மீண்டும் அவன் எண்ணங்களில் வரும் அவள் நினைவுகளை அவனால் தடுக்க முடியவில்லை. பால். அவளின் குரல் கேட்க பின்னால் திரும்பி பார்த்தான். அவனின் எண்ணங்களை ஆக்கிரமித்தவள் தலையை குனிந்து கொண்டே நின்று கொண்டிருந்தாள். அவனை நேருக்கு நேராக பார்க்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. அவள் குனிந்திருந்தது அவனுக்கும் வசதியாய் போயிற்று. அவனுக்கும் அவளின் பார்வையை சந்திக்கும் திராணி இல்லை. அவள் இமைகள் படபடத்து கொண்டிருந்தது. நுனி மூக்கில் வியர்வை பூத்திருந்தது. அவள் கன்னங்கள் சிவந்திருந்தது. ஒவ்வொன்றாக ஆராய்ந்தவனின் கண்கள் கடைசியாக நிலை குத்தியது அவளின் இதழ்களில். நடுங்கிக் கொண்டிருந்த கீழ் உதட்டை அழுத்தி பற்களால் கடித்து கொண்டிருந்தாள். அதில் அவன் உணர்வுகள் மொத்தமும் தொலைந்து போனது. அவளை இழுத்து அணைக்க வேண்டும் என்று எழுந்த கைகளை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு பாலை வாங்க கையை நீட்டினான். அவன் வாங்கும்போது அவன் விரல்கள் மெதுவாக அவள் கைகளை வருட சிலிர்த்து போனவள் கைகளை வேகமாக இழுத்து கொண்டாள். அதில் குவளை கீழே விழுந்து சிதற தரை முழுவதும் பால் கொட்டியது. சாரி. அவள் பயந்து கொண்டே கண்களை அகல விரித்து ஒரு மிரட்சியுடன் அவள் கெஞ்சினாள். அதில் மொத்தமாக தொலைந்தவன் வேகமாக அவளை இழுத்து தன்னுள் அடக்கினான். அவனின் திடீர் செய்கையில் பதறி போனவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த கண்களில்தான் எவ்வளவு காதல்! அடுத்த கணம் அவள் மெல்லிய இதழ்கள் ஆண்மகனின் ஆக்கிரமிப்புக்குள் இருந்தது. அவன் டிஷர்ட்டை இறுக்கமாக பற்றி கொள்ள அவளை இன்னும் இறுக்கினான் அவன். இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த, இல்லை ஒடித்து வைத்திருந்த காதல் அத்தனையும் வெளிப்படுத்தும் அளவிற்கு அவளின் இதழ்களை சுவைத்தான் அவன். அவளும் அவனுள் புதைந்து போக நிமிடங்கள் யுகங்களாகின. அவள் மூச்சுக்கு சிரமப்பட அவளின் இதழை விடுவித்தான். அவளோ நாணத்தில் சிவக்க அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள். அந்த நேரம் பார்த்து அவனின் மூளை அபாயமணி அடித்தது. இது கூடாது என ஒரு நிமிடத்தில் தன்னை சுதாரித்தவன் அவளை விலக்கி நிறுத்தினான். நான் இதெல்லாம் உன் மேல ஆசைப்பட்டோ விருப்பப்பட்டோ செய்றேன்னு நினைச்சியா? நோ. என்ன உனக்கு பிடிக்காம நான் தொட்டாலே உனக்கு அருவருப்பா இருக்கும்ல, அதுக்காக பண்றேன். அவன் ஏளனமாக அவளை பார்த்து சொன்னான். அவனுக்கே அவன் சொல்லிக்கொள்ளும் காரணம் இல்லை, சமாதானம். அவள் சிரித்து கொண்டே அவன் டிஷர்ட்டை இரு கைகளாலும் பற்றி தன் பக்கம் இழுத்தாள். அவளின் முகம் அவனுக்கு அருகாமையில் இருக்க கண்கள் நான்கும் சந்தித்து கொண்டன. நீங்கெல்லாம் எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சு நடத்துறீங்க? சுத்தம் முட்டாளா இருக்கீங்க. நீங்க ஆசையால என்கிட்ட வரீங்களா இல்ல பழிவாங்க வரீங்களான்னு கூட கண்டுபிடிக்க தெரியாத டியூப்லைட்டா இருக்கீங்க. அவள் சிரித்து கொண்டே கேட்க அவளை முறைத்தான். நான் ஏதோ சொல்ல வந்தவனை அவன் உதட்டில் ஒற்றை விரலை வைத்து தடுத்தாள். ஷ், பேசக்கூடாது. யார் சொன்னா உங்களை எனக்கு பிடிக்காது, நீங்க தொட்டா அருவருப்புன்னு? அவள் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்க அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மிஸ்டர் மித்ரன், ஐ லவ் யூ. அவன் கண்களை பார்த்து கிறுக்கமாக சொன்னவள் அவன் இதழில் தன் இதழ் பதித்தாள். அவன் விழி விரிந்தது என்னமோ ஒரு நிமிடம்தான். அடுத்த நிமிடம் கண்களை மூடி தன்னவளின் அன்புக்கு அடிமையாகிவிட்டான். அவனின் இதழை விடுவித்தவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். எதையும் போட்டு குழப்பிக்காம தூங்குங்க, குட் நைட். அவன் நெற்றியில் இதழ் பதித்து விட்டு அங்கிருந்து சென்றாள்.
அவனுக்கு தான் நடப்பது கனவா இல்லை நினைவா என்று தோன்றியது. அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. அவள் போன பின்பும் அப்படியே நின்றிருந்தான். சவியு தன் காதலை வெளிப்படுத்திய சந்தோஷத்தில் வந்து கட்டிலில் விழுந்தாள். அவள் மனது அவனிடம் காதல் கொண்ட தருணங்களை அசை போட்டது. ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளை நன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காக நல்ல வேலைக்காக ஓடித்திருந்தாள். ரித்துவின் மூலமாகத்தான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ சென்றிருந்தாள். ரித்து சிறுவயதிலிருந்தே அவளின் ஆருயிர் தோழன். அவள் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு அரசு பள்ளியில் படித்தாள். ரித்துவும் தனியார் பள்ளியில் படிக்க மாட்டேன் என்று அரசு பள்ளியில்தான் படித்தான். அவனுக்கு எப்போதும் ஆடம்பரத்தை விட எளிமைதான் பிடிக்கும். அங்குதான் சாந்தவி அறிமுகமானாள். இருவருக்கும் இனம் புரியாத ஒரு நெருக்கம் ஏற்பட நெருங்கிய நண்பர்களாயினர். பள்ளி படிப்பு முடிந்து அவள் ஸ்காலர்ஷிப்பில் சேர்ந்த அதே கல்லூரியில் அடம் பிடித்து அவனும் சேர்ந்து கொண்டான். அவன் சொன்னதால் அந்த கம்பெனியின் நேர்முக தேர்வுக்கு சென்று வேலையும் கிடைத்தது. அது ரித்துவின் அண்ணனின் கம்பெனி என்றுதான் தெரியும் அவளுக்கு. அவன் அண்ணன் அவள் பார்த்த அந்த நெடியவன்தான் என்று தெரிந்திருந்தால் அப்போதே விலகியிருப்பாள். ஒரு நாள் அந்த கம்பெனி எம்டியை நேருக்கு நேராக பார்க்கும்போது அவளுக்குத்தான் ஐயோ என்றாகிவிட்டது. இவனிடமா வந்து மாட்ட வேண்டும் என்று. அவனுக்கு அவளை கண்டதில் அவ்வளவு மகிழ்ச்சி. இனி அவளை நன்றாக பழி வாங்கலாம் அல்லவா? அவளும் அவனுக்கு பயந்து ஓடிவிடவில்லை. அங்கேயே வேலை செய்தாள். அவளின் வேலைகள் எல்லாம் அவனின் கண்காணிப்புக்கு கீழ்வர சிறு பிள்ளைகளுக்கு கூட திட்டு வாங்கி கொண்டிருந்தாள். அவளில் பிழை இல்லை என்றால் அவளும் எதிர்த்து பேசிவிடுவாள். அதனால் அவள் பேச முடியாத அளவுக்கு அவள் செய்யும் தவறுகளை எப்படியாவது கண்டுபிடித்து திட்டுவான். தன் மீது பிழை இருப்பதால் அவளும் எதுவும் சொல்லாமல் பல்லை கடித்து கொண்டிருப்பாள். நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்தாள். அவனிடம் திட்டு வாங்கக்கூடாது என்பதற்காகவே. ஒரு வேலையை குறைந்தது 10 தடவையாவது சரி பார்த்து விடுவாள். அவள் சரியாக வேலை செய்ய அவனுக்குத்தான் அவளை திட்ட வாய்ப்பே கிடைக்கவில்லை. அதன் பின் தான் அவனுக்கு இன்னொரு யோசனை தோன்றியது. கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காமல், ஏன் சாப்பிடுவதற்கூட நேரமில்லாமல் வேலைகளை சுமத்தினான் அவள் மீது. ஆபீஸ் நேரம் முழுவதும் வேலை செய்தாலும் வீட்டில் செய்வதற்கும் அவளுக்கு வேலை மீதம் இருக்கும். 4 பேர் சேர்ந்து செய்யும் வேலைகளை தனி ஒருத்தியாக செய்ய வைத்தான். அப்படித்தான் அன்றொரு நாள் அவளுக்கு உடம்பு முடியவில்லை. இருந்தும் அவனிடம் வாங்கி கட்டிக்கொள்ள கூடாது என வயிற்று வலியையும் பொருட்படுத்தாது பற்களை கடித்து கொண்டு வேலை செய்தாள். வேலையை முடிக்க சரியாக 5 மணி ஆகிவிட்டது. பேப்பர்ஸை பிரிண்ட் எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்றாள். எக்ஸ்கியூஸ் மீ சார். பாதி கதவை திறந்து கொண்டு அவள் அனுமதி கேட்டாள். அவள் குரலிலேயே அவ்வளவு சோர்வு. கமின். அவன் கணனியை பார்த்து கொண்டே பதிலளிக்க அவள் உள்ளே சென்று பேப்பர்ஸை நீட்டினாள். சைன் வேணும். அவள் சொல்ல அதை வாங்கி படித்தான். வாட் த ஹெல்? ஏன் இப்படி தப்பா டைப் பண்ணியிருக்கு? கத்தியவன் அந்த காகிதங்களை அவன் முகத்திலேயே விட்டெறிந்தான். உடம்பு சோர்வாக இருந்ததில் உண்மையாக அவள் எதையும் சரியாக கவனிக்காமல் தான் டைப் செய்தாள். பற்களை கடித்து கொண்டு காகிதங்களை பொறுக்கி தன் கையில் சேர்த்து நிமிர்ந்தாள். நாளைக்கு சப்மிட் பண்ணும் தெரியும் தானே? போய் சரி பண்ணிட்டு வா. அவன் அடிக்குரலில் சீறினான். சார், எல்லாரும் போயிட்டாங்க. அவள் தயங்கி இழுத்து கொண்டு சொன்னாள். சோ வாட்? இதை முடிச்சு கொடுத்துட்டு போ. அவன் எரிச்சலுடன் சொல்ல இவனிடம் பேசி வேலையில்லை என்று நினைத்தவள் வெளியே வந்து விட்டாள். மேசையில் காகிதங்களை போட்டுவிட்டு மெதுவாக அமர்ந்து கொண்டாள். அடிவயிற்றில் சுள்ளென்று வலிக்க வயிற்றை பிடித்து குனிந்து கொண்டாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். யாரும் இல்லை. எல்லோரும் போய்விட்டார்கள். பேசாமல் வேலையை விட்டு ஓடிவிடுவோமா என்றிருந்தது அவளுக்கு. ஆசிரமத்தில் இந்த வேலை கிடைத்த பிறகுதான் ஏதோ நன்றாக சாப்பிடுகிறார்கள். அதை கெடுக்கவும் விருப்பமில்லை அவளுக்கு. உடல் நன்றாக சோர்ந்து வயிற்று வலியில் தலை சுற்ற அவள் மேசையிலேயே தலையை சாய்த்து கொண்டாள். அதற்கு மேல் அவளால் முடியவில்லை. மயக்கம் வருவது போல் இருக்க கண்களை மூடிக்கொண்டாள். தூங்கினாலோ மயங்கினாலோ தெரியவில்லை. தனது வேலைகளை முடித்துவிட்டு வந்தவனுக்கு முதலில் கண்களில் பட்டது மேசையில் சோர்வாய் படுத்திருந்த சாந்தவியைத்தான். என்னவென்று தெரியாத வழி அவனுள். ஏனென்று கூட யோசிக்க தெரியவில்லை அவனுக்கு. அவள் அருகில் சென்று மேசையில் தட்டினான். எந்த அசைவும் இல்லை. அவளின் தோளை தொட்டு உழுக்க மெதுவாக கண்களை திறந்தாள். எழுந்திரு. அவன் அதட்ட அவனின் குரலை உணர்ந்தவள் தலையை கஷ்டப்பட்டு நிமிர்த்தினாள். நன்றாக முகம் முழுவதும் வியர்த்திருந்தது. கண்களில் ஒருவித வலியும் முகத்தில் ஒரு களைப்பும் தெரிந்தது. என்னாச்சு? கடுமை மாறாத குரலில் கேட்டான் அவன். நத்திங் சார். மெதுவாக சொன்னவள் கணினியை ஆன் செய்தாள். வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்ப கிளம்பு. அவன் சொல்ல அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் அவன் இருக்கும்போது எப்படி எழுவது? என்ன யோசிக்கிற? இல்லை சார், நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். அவள் தயங்கி சொல்ல அவள் முகத்தை நன்றாக உற்று பார்த்தான். ஏதோ ஒரு பதற்றம் தெரிந்தது. அடிவயிற்றில் கையை வைத்து கொண்டிருந்தாள். அவனுக்கு ஏதோ புரிய தன் கோட்டை கலட்டி அவள் மேசையின் மேல் வைத்தான்.
அவள் என்னவென்று புரியாமல் அவனை பார்த்தாள். இத இடுப்புல கட்டிக்கோ சொல்லிவிட்டு அவன் போக அவளால் மறுத்து பேச முடியவில்லை. அவளுக்கும் அப்போது அந்த கோட்டின் தேவை இருந்தது. மெதுவாக எழுந்து கோட்டை எடுத்து இடுப்பில் கட்டினாள். ஏய்! போனவன் திரும்பி நின்று அவளை அழைக்க திடீரென்று வந்த சத்தத்தில் பயந்துதான் போனாள். எதுல போவ? அவன் கேட்க அவள் அவனை விசித்திரமாய் பார்த்தாள். பஸ்ல? அவளுக்கே கேட்காத குரலில் பதில் சொன்னாள் அவள். கேட்கல. பஸ்ல போவேன் சார் கத்திக்கொண்டு அவள் சொன்னாள். பஸ்ல வேணா வா, டிராப் பண்றேன். அவன் சொல்ல அவளுக்குத்தான் உலகம் தலைகீழாக சுற்றுகிறதா என சந்தேகம் தோன்றியது. இல்ல பரவாயில்ல சார், நான் போய்க்கிறேன். தன் கைப்பையை எடுத்து அவனை நோக்கி நடந்து வந்து கொண்டே சொன்னாள். நான் ஒன்றும் உன்கிட்ட சஜஷன் கேட்கல, என் கூட வா. கட்டளையாய் சொல்லிவிட்டு அவன் செல்ல அவளும் எதுவும் பேசாமல் அவன் பின்னால் நடந்தாள். இந்த நிலையில் பஸ்ஸில் செல்வதும் சரியில்லைதான் என அவள் மனம் சொல்லியது. அவன் காரில் முன்பக்கம் ஏறிக்கொள்ள எதுவும் பேசாமல் காரில் பின்பக்கம் ஏறி அமர்ந்து கொண்டாள். நான் ஒன்றும் உனக்கு டிரைவர் இல்லை, வந்து முன்னால் உட்காரு. அவன் எரிச்சல் பட அவளும் உதட்டை சுளித்து கொண்டு முன்னால் அவன் அருகில் அமர்ந்தாள். அவளை ஒரு தடவை முறைத்து பார்த்துவிட்டு காரை எடுத்தான். உடம்புக்கு முடியலன்னு வாயை திறந்து சொன்னா குறைஞ்சு போயிடுவியா? இல்லனா நான் அவ்வளவு கொடுமைக்காரன்னு நினைச்சியா? நீ அப்படித்தான் நினைச்சிருப்ப. உன்ன மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு யோசிச்சிருப்ப. வழி முழுவதும் அவளுக்கு அர்ச்சித்து கொண்டே வந்தான். அவள் எதுவும் பேசாமல் கண்களை மூடி சாய்ந்து கொண்டு வந்தாள். வழியில் உதட்டை பற்களால் அழுத்தி பிடித்து கொண்டு வந்தவளை பார்க்க அவனும் கொஞ்ச நேரத்தில் அர்ச்சனையை நிறுத்தி கொண்டான். வீடு எங்க இருக்கு? கோபமாகவே கேட்டான் அவன். அன்னைமடி ஆசிரமத்துல. அவள் கண்களை மூடிக்கொண்டே சொன்னாள். ஓ, அனாதையா? அப்பா அம்மா இல்லாதப்பவே இவ்வளவு திமிரா? ஏளனமாக கேட்டவனை கண்களை திறந்து பார்த்துவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். அவனுக்கு பதில் பேசித்தான் என்ன பயன்? அவன் அப்படித்தான் என்று விட்டுவிட வேண்டியதுதான். கார் நிற்கவும் ஆசிரமம் வந்துவிட்டதென கண்களை திறந்து பார்த்தாள். ஆனால் ஒரு பார்மசி முன் நிறுத்திவிட்டு இறங்கி சென்றான். கொஞ்ச நேரத்தில் வந்தவன் அவளிடம் ஒரு மாத்திரையை நீட்டினான். இத போட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு கையோடு தண்ணீர் பாட்டிலையும் கொடுத்தான். அவளோ அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன ரகம் இவன் என்று இருந்தது அவள் பார்வை. சொல்றது கேக்குதா இல்லையா? அவன் அதட்ட அவளும் மாத்திரையை வாங்கி போட்டுக்கொண்டாள். அதற்கு பின் எதுவும் பேசாமல் அவள் ஆசிரமத்தில் காரை நிறுத்தினான். அவனை பாராமலேயே இறங்கினாள் அவள். தேங்க்யூ. அவள் கீழே குனிந்து சொல்ல அவளை முறைத்துவிட்டு கார் கண்ணாடியை மேலே ஏற்றி காரை கிளப்பினான். கடுவன். வாய்க்குள் முணுமுணுத்துவிட்டு உள்ளே சென்றாள். அவளை அறியாமல் அவள் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. ஒரு நாளில் அவன் மீது இருந்த கோபம், தப்பான எண்ணமெல்லாம் மறந்து போனது. பெண்களின் வழியை புரிந்து கொள்வதே கஷ்டம். ஆனால் அதை சொல்லாமல் புரிந்து கொள்பவன் அடிப்படையில் கெட்டவனாக இருக்க முடியாது என அவளின் மனம் ஆணித்தரமாக சொல்லியது. பழைய நினைவுகளில் இருந்து மீண்டவள் அவனின் கோட்டை எடுத்து பார்த்தாள். அதை இன்னும் பத்திரமாகத்தான் வைத்திருக்கிறாள். அவன் கண்களில் படும் என அவன் அறையில் அதை வைக்கவில்லை, ஒடித்து வைத்திருந்தாள். அதை அவள் கைகளில் ஏந்தியவள் மெதுவாக தடவி கொடுத்தாள். உனக்காக காத்துட்டு இருக்கேன் கடுவன் மாமா, எப்ப என்கிட்ட வருவ? அந்த கோட்டை பார்த்து ஏக்கமாக சொன்னவள் அதை அணைத்து கொண்டே உறங்கி போனாள். ஆனால் தூக்கம் தொலைந்தது என்னவோ மித்திரனுக்குத்தான். அவளின் வார்த்தைகள் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவள் ஏன் அப்படி சொன்னாள் என்று அவனுக்கு எவ்வளவு யோசித்தும் பிடிபடவில்லை. ஒருவேளை அவனை பழிவாங்க வேறு திட்டம் தீட்டுகிறாளோ என்று கூட யோசித்தான். எதுவாக இருந்தாலும் அவள் வலையில் மாட்டக்கூடாது என நினைத்து கொண்டான். மித்ரன் கத்திக்கொண்டே தர்ஷினி உள்ளே வரும்போதுதான் அவனுக்கு அவளின் ஞாபகமே வந்தது. இவ்வளவு நேரம் எங்கு போனாள் என்று கூட அவன் யோசிக்கவில்லை. இந்த வீட்டில் ஒன்று உன் தம்பி இருக்கணும், இல்லை நான் இருக்கணும், கோபமாக கத்தினாள் அவள். சாந்தவி அண்ணனின் அறையை விட்டு வெளியே வருவதை கண்டுவிட்டுத்தான் தர்ஷினியை அடைத்து வைத்திருந்த கதவை திறந்து விட்டான் ரித்து. என்னாச்சு? புரியாமல் மித்ரன் கேட்க அவள் தன்னை அறையில் வைத்து பூட்டியதை சொன்னார். சரி, நீ கோபப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அவன் சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தான். அவனுக்கு ஏனோ தர்ஷினியுடன் ஒரே அறையில் இருக்க சங்கடமாக இருந்தது. வெளியே வந்தவன் அவளை தேட அவள் எங்கும் இல்லை. கீழே சோபாவில் கூட இல்லை. எங்கே தூங்கியிருப்பாள் என்று யோசித்தவன் ஒவ்வொரு அறையாக தேட ஒரு அறையில் அவள் குழந்தை போல உறங்கிக் கொண்டிருந்தாள். அவன் கோட்டை அணைத்தபடி. அதை பார்த்த அவனுக்கு இன்னும் குழப்பம் கூடியது. செய்தி என்னவென்றால் அது அவனுடையது என்று அவனுக்கே ஞாபகமில்லை. வழக்கம் போல அவனின் உதவாத மூளை அது ரித்து உடையது என்று நினைத்து கொள்ள அவன் முகம் இறுகியது. கோபத்துடன் அங்கிருந்து செல்ல முயன்றவன் ஏதோ நினைத்தவனாய் அவளை பின்னாலிருந்து அணைத்து கொண்டு உறங்கி போனான். அவள் அருகாமையில் அவனுக்கு ஒரு நிம்மதி இருந்தது. சாந்தவியை பார்க்க வந்த ரித்து கண்டது அவளை கட்டி கொண்டு உறங்கும் அவன் அண்ணனைத்தான். அவனுக்கு மித்திரனை பார்க்க சிரிப்புத்தான் வந்தது.
வெளியில் எவ்வளவு கோபத்தை காட்டினாலும் உள்ளுக்குள் அவன் ஒரு குழந்தை என்று அவனுக்கு தெரியும். அப்பா உழைப்பு உழைப்பு என்று அவனை மனிதர்களிடம் நெருங்க விடவே இல்லை. வாழ்க்கையும் உணரவில்லை. பாசம் அதிகம் என்றாலும் அவனுக்கு வெளிக்காட்ட தெரியாது என்று ரித்து அடிக்கடி கவலைப்பட்டிருக்கிறான். அவனும் நிஷாவும் சிரித்து மகிழும் போது கூட அவன் அதில் கலந்து கொள்ள மாட்டான். ஓரமாகத்தான் நிற்பான். அதையெல்லாம் பார்க்கும்போது ரித்துவிற்கும் ஏதோ செய்யும். மித்ரனுக்கு பாசத்தையும் கோபமாகத்தான் காட்டத் தெரியும் என்று அவன் தம்பிக்கு மட்டுமே தெரியும். இனி எல்லாம் சரியாகும் என நினைத்து சிரித்தவன் அறையின் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு சென்றான்.